Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So எல்லாருக்குமே என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து clear-ஆ இருக்கா? Yes. So last classல நம்ம வந்து chapter 1 உடைய choose Phillips அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா short answers நம்ம வந்து complete பண்ணோம். Okay? அதுடைய PDF யாருக்கெல்லாம் வேணும்? அதுடைய PDF யாருக்கெல்லாம் வேணும்? டக்குன்னு chatல me அப்படினு வந்து போடுங்க பார்க்கலாம். Yes. First chapter உடைய detail answer இன்னைக்கு live sessionல நம்ம எல்லாரும் படிக்க போறோம்டா. யாருக்கெல்லாம் how many of you wants the PDF? ஓகே சூப்பர். அப்போ கவனிச்சீங்க அப்படினா நான் உங்களுக்கு PDF வந்து லைவ் chatல தர போறேன். ஓகே, I am going to give the PDF in the live chat. ஓகே, சோ எல்லாரும் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா till the end of the class வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே, சோ அதுடைய PDF உடைய லிங்க் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க. The link is completely ready. The link வந்து எனக்கு ரெடியா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு உடனே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சரியா? சோ இந்த லைவ் நம்ம முடிக்கிறப்போ எனக்கு ஞாபகப்படுத்துங்க, லைவ் chatல கொடுப்பேன். ஓகே, சோ லைவ் chatல இல்லாதவங்களுக்கு PDF கிடைக்காது. லைவ் chatல இல்லாதவங்களுக்கு PDF கிடைக்காது. நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்க போறது கிடையாது, லைவ் chatல கொடுக்க போறேன். புரிஞ்சுதா? ஓகே, சோ இன்னைக்கு இப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்க எண்ட் வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கறப்போ கம்ப்ளீட்டான PDF அதுல வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். நீங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டே சூப்பரா படிக்கலாம். ஓகே, பிரிண்ட் அவுட் போட்டு சூப்பரா படிக்கலாம். சோ PDF பை தி எண்ட் ஆஃப் தி லைவ் செஷன் தரேன். நம்ம வந்து இப்போ சாப்டர் 1 குள்ள போகலாம். ஓகே, ஒரு குயிக் ரிவிஷன், ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு குயிக் ரிவிஷன் ஆஃப் சூஸ் Phillips அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம டீடைல் ஆன்சர்ஸ் போகலாமா? எஸ், யாருக்கெல்லாம் வந்து மேம் போன கிளாஸ் உடைய ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம டீடைல் ஆன்சர்ஸ் போலாம் மேம் அப்படிங்கறீங்க. யாரெல்லாம் வேண்டாம் மேம் டைரக்டா டீடைலுக்கே போயிடலாம் அப்படிங்கறீங்க, எனக்கு chatல சொல்ல முடியுமா? How many of you want me to give a recall? யாருக்கெல்லாம் மேம் ஒரு ரீகால் கொடுத்தா நல்லா இருக்கும், யாருக்கெல்லாம் வந்து டீடைலுக்கு போயிடலாம்? ஓகே, சோ பசங்களா everybody smash the like button. எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, குயிக் ரிவிஷன் பண்ணிடலாமா? குயிக் ரிவிஷன் பண்ணிடலாமா? ஓகே, டன். ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே choose the best answer. What were the three major empires shattered by the end of First World War? Quick-ஆ, what were the three major empires shattered by the First World War? Germany, Austria, Hungary and Ottomans. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? GAHO, கோஹா, GOHA, கோஹா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சூப்பர். அடுத்த क्वेश्चन, which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? 19th centuryல எந்த country வந்து East Asiaல ரொம்ப strongest-ஆ வந்து emerge ஆச்சு? Very good, it is Japan. Who said imperialism is the highest stage of capitalism? Capitalism உடைய highest stage imperialism அப்படின்னு யாரு சொன்னாங்க? Lenin, Marx, Sun Yat-sen, Mao Tse-tung. யாருப்பா? It is Lenin. Lenin தான் imperialism is the highest stage of capitalism அப்படின்னு சொன்னாரு. What is the Battle of Marne remembered for? Battle of Marne எதுப்பா? எதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம படிச்சோம்? வெரி குட், trench warfare. trench warfareக்கு தான் ரொம்ப முக்கியம். To which country did the Secretary General of League of Nations belong? எந்த கண்ட்ரிக்கு வந்து இந்த Secretary of League of Nations வந்து first secretary வந்து எந்த கண்ட்ரியை சார்ந்தவர்? Britain, France, Dutch, USA. Britain, very good, Britain. Okay, Britain is the right answer. Which country was expelled from the League of Nations for attacking Finland? Finland அட்டாக் பண்ணதுனால எந்த கண்ட்ரியை வந்து நம்ம வெளியில தூக்கி போட்டாங்க? League of Nationsல இருந்து வெளியில துரத்திட்டாங்க. Germany, Russia, Italy, France. Germany, Russia, Italy, France. Very good, Russia is the right answer. Okay, so fill in the blanks போலாமா? யாரு செம்மையா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்த்தலாம். Japan forced a war on China in the year. 3 இயர் பார்த்தோம். எந்த இயர்ப்பா? ஜப்பான் வந்து யார? சைனாவை வந்து ஒரு வாருக்கு சண்டைக்கு வாயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வந்து
எந்த வருஷம் 1894 சம 1894 is the right answer. The new state of Albania was created according to the treaty of dash. எந்த ட்ரீட்டி படி ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியாவை வந்து கிரியேட் பண்ணாங்க? எந்த ட்ரீட்டி படி? ட்ரீட்டி அப்படின்னா வந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? லொகார்னோ ட்ரீட்டி கிடையாதுடா, லண்டன் ட்ரீட்டி. ஓகேவா? லண்டன் ட்ரீட்டி படி தான் நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பானியாவை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஜப்பான் entered into an alliance with England in the year. ஜப்பான் வந்து இங்கிலாந்து கூட கூட்டணி வச்ச இயர் வந்து எது? ஜப்பான் இங்கிலாந்து கூட கூட்டணி வச்ச இயர் வந்து எது? 1902. வெரி குட், 1902. அடுத்து, இந்த பால்கன்ஸ் dash had mixed population. எனக்கு இங்க வந்து இல்ல ஸ்பெல்லிங் எரர் இல்லாம யார் அனுப்புறீங்கன்னு பார்க்கலாம். இந்த பால்கன்ஸ் dash had mixed population. மெசிடோனியா. வெரி குட், லோகேஷ் அனுப்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட். மெசிடோனியா is the right answer. Very good. அடுத்து, in the battle of Tannenberg dash suffered heavy losses. battle of Tannenbergல யாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டது? யாருக்கு? ரஷ்யாக்கா? கரெக்ட்டா? வெரி குட். லோகேஷ் வந்து எல்லாத்துக்கும் செமையா ஃபாஸ்டா வந்து ஆன்சர் பண்ணிடுறாரு. ரஷ்யாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகள் வந்து ஏற்பட்டது. Okay, dash as prime minister represented France in Paris peace conference. Paris peace conferenceல பிரான்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் பேரு என்னது? அந்த அங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நமக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையா. கோபு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டாரு. It is Clemenceau. CEAU. கரெக்ட்டா? CEAU. Clemenceau. Very good. Locarno Treaty was signed in the year. Locarno Treaty வந்து எந்த இயர்ல வந்து சைன் பண்ணாங்க? Locarno Treaty வந்து எந்த இயர்ல வந்து சைன் பண்ணாங்க? Quickly. 1925. பிரதீப் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டாரு. 1925. சூப்பர். ஷார்ட் ஆன்சர்ஸை குயிக்கா ரீகால் பண்ணிட்டு நம்ம வந்து லாங் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம். How do you assess the importance of Sino-Japanese war? சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடந்த வார பத்தி கேக்குறாங்க. 19 கீவேர்டை மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன், நல்லா கவனிங்க. 1894ல ஜப்பான் forced a war on China. 1894ல ஜப்பான் வந்து சைனா கிட்ட ஒரு வாருக்கு வர சொல்லுது. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese war surprised the world. யார defeat பண்ணிட்டாங்க? Crushing defeat of China by Japan. ஜப்பான் வந்து சைனாவை பயங்கரமா போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது வந்து இந்த என்டையர் வேர்ல்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. Despite the warning of 3 great power, 3 great power வந்து வார்னிங் கொடுக்கறாங்க. அந்த 3 great power வந்து யாரு? 3 great power வந்து எது? ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ். ஓகே, ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ். ஓகே, அதுதான் அந்த 3 great power. அந்த 3 great powerோட பேச்சை கேட்காம ஜப்பான் annexed Liatung Peninsula with Port Arthur. ஜப்பான் வந்து என்ன பண்ணிடுச்சு? Liatung Peninsula வந்து போர்ட் ஆர்த்தர் கூட அனெக்ஸ்னா ஒன்னு சேர்த்துருச்சு. சரியா? சூப்பர். அடுத்து கவனிங்க. நேம் தி கண்ட்ரீஸ் இன் ட்ரிபிள் என்டென்டே. பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஓகே, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம். ஓகே, ரஷ்யா, பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன். What were the 3 militant forms of nationalism? என்னென்னலாம் வரும் நமக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? யா, இங்கிலாந்து's jingoism, France chauvinism and German's culture. இங்கிலாந்து's jingoism, இங்கிலாந்துடைய jingoism, France உடைய chauvinism and German's culture, ஜெர்மனுடைய culture. ஓகே, அடுத்து French warfare அப்படினா என்ன? Trench இல்லனா ditch அப்படினா it is dug by troops.
drugged by troops. அந்த group of soldiers தான் troops அப்படின்னு வந்து சொல்றோம். அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த trench அதாவது இந்த குழியை வந்து தோன்றாங்க. ஓகே, enable soldiers to safely stand and protect themselves from enemy fire. சோ எதிரி வந்து சுடறப்போ அவங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு குழி ஒரு பள்ளம் வந்து தோன்றாங்க. சரியா? சோ enable safely stand and protect, சேஃபா நிக்கிறதுக்காகவும் தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த trench warfare ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The main lines of trenches were connected to each other. அந்த ஒவ்வொரு மெயின் லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து எப்படி கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னா and to the rear அப்படின்னா சைடுல இருக்கக்கூடிய trenches by a series of linking trenches, நிறைய linking trenches மூலமா. so main trenchum rear trenchum நிறைய linking trenches மூலமா கனெக்ட் ஆகி இருக்கு. through which உணவா இருக்கட்டும், அம்யூனிஷன்னா ஆயுதமா இருக்கட்டும், fresh troop அப்படின்னா புதிய ட்ரூப்ஸா இருக்கட்டும், மெயில்னா லெட்டர் ஆர்டர், இது எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது அப்படின்னா பேட்டில் ஆஃப் மார்ன் தான் இந்த ட்ரென்ச் வார்ஃபேரை வந்து உருவாக்கினாங்க. சோ பேட்டில் ஆஃப் மார்ன் இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகே, வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கெமல் பாஷா? ஓகே, Mustafa Kemal Pasha played a remarkable role for எதுக்கு? டர்க்கியோட மறுபிறப்புக்கு. டர்க்கி வந்து ஒரு நேஷனா மறுபிறப்பு செய்ததுக்கு. சரியா? வெரி சாரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கண்டிப்பா அப்கமிங் கிளாஸஸ்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து டீச் பண்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன். ஓகே, டன், சூப்பர். ஓகேடா. Mustafa Kemal Pasha played a very remarkable role for Turkey's rebirth as a nation. Turkey வந்து நமக்கு ஒரு நேஷனா உருவாகிறதுக்கு, பிறக்கிறதுக்கு, ரீபர்த்னா புதுசா பிறக்கிறதுக்கு முஸ்தபா கெமல் பாஷா ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணாங்க. கெமல் பாஷா மாடர்னைஸ்டு டர்க்கியை வந்து ரொம்ப ரொம்ப மாடர்னா மாத்திட்டாங்க. and changed it out of all recognition. ரொம்பவே அத மாடர்னா மாத்தி புதுசா மாத்திட்டாங்க. list out any two causes for the failure of League of Nations. League of Nations failure ஆனதுக்கு என்ன காரணம் அப்படினு கேக்குறாங்க. The League appeared to be an organization of those who were victorious in the First World War. இந்த முதல் உலக போர்ல ஜெயிச்சவங்க தான் இந்த League of Nationsல இருக்காங்க. Point number 1. Second என்ன? Since it lacked the military power of its own. League of Nations கிட்ட சுயமான ஒரு military power இல்லாததுனால it could not enforce its decision. அவங்களுடைய முடிவுகளை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இல்ல? military power இல்ல. அடுத்து கவனிங்க, the founders of the peak organization underestimated the power of nationalism. Underestimated the power of nationalism அப்படின்னா nationalismனா ஒன்னும் பெருசலா இல்ல, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த nationalism வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே, அத வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி underestimate பண்ணிட்டாங்க. The principle of collective security could not be applied in actual practice. Actual practiceல இந்த collective securityனா எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல. ஓகே, சோ இப்போ லாங் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? எஸ், லாங் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? ஓகே, சோ இது வரைக்கும் கிளாஸ்ல இருந்தவங்களுக்கு நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? ஓகே, ஐ அம் கோயிங் டு கிவ் யூ த PDF லிங்க் நான் வந்து பின் பண்ண போறேன். ஓகே, இப்போ இல்ல, நம்ம டீடைல் ஆன்சர்ஸ் முடிச்ச உடனே, ஓகே, நம்ம டீடைல் ஆன்சர்ஸ் முடிச்ச உடனேவே நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to pin the PDF ஓட லிங்க் வந்து நான் பின் பண்ண போறேன். ஓகே, லைவ் சாட்ல. சூப்பர், ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க PDF டவுன்லோட் பண்றப்போ செம ஈஸியா இருக்கும். அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேடா, சூப்பர். சோ சாப்டர் 1 உடைய லாங் ஆன்சர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி வேதாந்து உடைய லேர்னிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். சோ வேதாந்து சொல்ல போனா வேதாந்தோட ஸ்கூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? சோ
அங்க வந்து நமக்கு கவனிங்க. சோ அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர்ல இருக்கு, வேளச்சேரியில இருக்கு, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், தென் போரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர் அண்ட் இத்தனை ஸ்கூல்ஸ் கூட சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருச்சி, மதுரை, ராஜபாளையம், கோவில்பட்டி, தூத்துக்குடி இவ்ளோ பிளேசஸ்ல இந்த ஸ்கூல்ஸ் கூட எல்லாம் அஃபிலியேட்டடா வேதாந்தம் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. முக்கியமா நீட், ஜேஇ அண்ட் நீட் ஜேஇக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாம் வந்து இருக்கு. நீங்க வந்து இந்த ஓகே வேதாந்தோடைய லேர்னிங் சென்டரை போயிட்டு பார்க்கணும், அங்க என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்து உங்களுக்கு அது வந்து யூ நீட் டு மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், புக் மை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். ஓகே, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா கீழே, அதுல வந்து புக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு என்ன ஏதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கோர்சஸ்ல நீங்க ஃபுல் ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை எழுதினா ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்க போகுது. ஓகேவா, சூப்பர், செம. டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். நான் ஸ்லோவா நடத்த போறேன். ஜாலியா எல்லாரும் ஒரு கதை கேட்கிற மாதிரி கதை கேளுங்க. என்ன டவுட்னாலும் கிளாஸுக்கு நடுவுல கேளுங்க. யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. கிளாஸுடைய எண்ட் வரைக்கும் ப்ராப்பரா லிசன் பண்ணி கவனிக்க போறீங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். சோ காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னா என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல்ல நிகழ்ந்ததுக்கு, முதல் உலக போர் நடந்ததுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்னா, அலையன்சஸ் அப்படின்னாலே கூட்டணி. கூட்டணி யூரோப் கூட நடந்த கூட்டணி, யூரோப்புடைய எதிர்கட்சி அதாவது கவுண்டர், யூரோப் அல்லாத மத்த கண்ட்ரீஸ் கூட நடந்த கூட்டணி. சோ ரெண்டு விதமான கூட்டணி வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது, அது ஒரு காரணம். வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம். இப்போ தேச பற்று வந்து இருக்கலாம், சரியா? எனக்கு தேசம் மேல வந்து எனக்கு பற்று வந்து இருக்கலாம். ஆனா நேஷனலிசம், நேஷனலிசம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? தமிழ்ல என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா தேச பற்று. ஓகே, நேஷனலிசம் அப்படின்னா தேசிய வாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தேச பற்று வேற, அது வந்து பேட்ரியாட்டிசம். நேஷனலிசம் அப்படின்னா தேசிய வாதம். சரியா? சோ என்னது இந்த தேசியவாதம்னா என்ன? ஒரு தேசியவாதம் வந்து எப்படி வந்து ஒரு வாருக்கு வந்து ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சாதாரண ஒரு தேசியவாதம் இல்ல, வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இந்த நேஷனலிசம் எந்த அளவுக்கு வயலண்டா இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, கவுண்டர் அலையன்சஸ்னா என்ன தெரியுமா? இப்போ ரெண்டு விதமான ஒரு குரூப்பா பிரிஞ்சிடுறாங்கடா. ஓகே, ஒண்ணு வந்து யூரோப்புடன் சேர்ந்த கூட்டணி, யூரோப் அல்லாத மத்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்த கூட்டணி. சரியா? மொத்தமா ரெண்டு கூட்டணியா பிரிஞ்சிடறாங்க. யூரோப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், யூரோப்போட எதிரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஜெர்மன் எம்பரர் கைசர் வில்லம் II அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. அந்த ஜெர்மனியுடைய எம்பரருடைய அக்ரெசிவான மிக மிக கோபமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு வந்து வகுக்குது. எதுல? நம்மளுடைய உலக போர்ல. யாருக்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் புரியலையோ நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன் டீடைலா படிக்க போறோம். சரியா? அப்போ உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா என்ன பார்த்தோம்? வாட் டு யூ மீன் பை ஹாஸ்டிலிட்டி? ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா என்னது? விரோதம். சரியா? ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? விரோதம் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ அந்த விரோதம் ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல வந்து ஒரு விரோதம் வந்து உருவாகுது, ஒரு சண்டை, ஒரு கிளர்ச்சி வந்து உருவாகுது. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் த பால்கன்ஸ். ஓகே, சோ பால்கன்ஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பவர்ஸ் வச்சு, அதாவது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. சரியா? சோ மேம் இது வந்து என்னன்னே தெரியல மேம் அப்படின்னா ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது. அத பத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீடைலா படிக்க போறோம். சரியா? ஓகே, அடுத்து த பால்கன் வார். ஃபைனலா த பால்கன் வார். சரியா?
ஓகேவா? இப்போ ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன் டீடைலா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ்னா என்ன? 1900ல இந்த யூரோப்புடைய கிரேட் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அத வந்து நமக்கு இரண்டாக பிரிக்கிறாங்க. யூரோப்போட கிரேட் பவர்ஸ், பெரிய பெரிய பவர் எல்லாருமே நமக்கு ரெண்டா பிரியறாங்க. ஒண்ணு என்னது அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸாவும், இன்னொன்னு வந்து allied பவர்ஸாவும் பிரியறாங்க. சரியா? இந்த சென்ட்ரல் பவர்ஸ் தான் ட்ரிபிள் அலையன்சஸ், 3 கண்ட்ரிஸ் சேர்ந்த ட்ரிபிள் அலையன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே அலைட் பவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஆன்டான்டே ஃபார்ம் பண்றாங்க. சரியா? இப்போ டீடைலா படிக்கலாமா? கவனிங்க. 1900ல the European great powers இருக்கு இல்லையா, were divided into 2 armed camps. armed camps அப்படின்னா என்னன்னா ஒரு ஆயுதங்களுடைய ஒரு படை அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 படையாக பிரியறாங்க. யூரோப்புடைய கிரேட் பவர்ஸ் வந்து 2 குரூப்பா பிரியறாங்க. சரியா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பவர். என்னென்ன பவர்? ஒரு சென்ட்ரல் பவராவும் ஒரு அலைடு பவராவும், ஒரு சென்ட்ரல் பவராவும் அலைடு பவராவும் பிரியறாங்க. ஓகே, சென்ட்ரல் பவர்ஸ் ஃபார்ம்ட் ட்ரிபிள் அலையன்சஸ். இந்த சென்ட்ரல் பவர்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ட்ரிபிள் அலையன்சஸ் ஃபார்ம் பண்றாங்க. சரியா? அந்த ட்ரிபிள் அலையன்சஸ்ல சென்ட்ரல் பவர்ஸ்ல இருக்கிறது யாரு? ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. இவங்க தான் எதுல இருக்காங்க? இந்த ட்ரிபிள் அலையன்சஸ். சென்ட்ரல் பவர், சென்ட்ரல் பவர் தான் ட்ரிபிள் அலையன்சஸ் அப்படின்னு சொல்றோம். 3 பேர் சேர்ந்த கூட்டணி. ஓகே, அதுதான் ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. அலைடு பவர்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் ட்ரிபிள் என்டீட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரிபிள் ஆன்டான்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? யார் யாருன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. ஓகே, சோ இவங்க தான் இந்த ட்ரிபிள் ஆன்டான்டேல இருப்பாங்க. ஓகே, இதுதான் நம்ம என்ன பண்றோம்? பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அப்படின்னு நாங்க வந்து எழுதி இருப்போம். கரெக்டா? ஓகேடா, சூப்பர். சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து எழுதிறோம். இந்த 3 பாயிண்ட் எழுதினா போறோம். யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். யூரோப்பியன் கிரேட் பவர் எப்படி பிரிஞ்சது? என் கூடவே சேர்ந்து ரிவைஸ் பண்ணி முடிங்க பார்க்கலாம். யூரோப்பியன் பவர்ஸ் வந்து நமக்கு 2 ஆர்ம்டு கேம்ப்ஸா பிரியுது. 2 ஆர்ம்டு கேம்ப்ஸா நமக்கு வந்து பிரியுது. ஓகே, ஒன்னு என்னது? சென்ட்ரல் பவர், இன்னொன்னு என்னது? அலைடு பவர். சென்ட்ரல் பவர்ஸ் தான் இந்த ட்ரிபிள் அலையன்சஸ். ஆர்ம்டு பவர் தான் இந்த ட்ரிபிள் அலைடு பவர்ஸ் தான் இந்த ட்ரிபிள் ஆன்டான்டே. இந்த சென்ட்ரல் பவர் ட்ரிபிள் அலையன்சஸ்ல எந்தெந்த கண்ட்ரீஸ் வரும்? ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. இதே அலைடு பவர் ட்ரிபிள் ஆன்டான்டேல இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. Violent forms of nationalism. Violent forms of nationalism ல என்ன வரும்? With the growth of nationalism, the attitude of my country, right or wrong, I supported it. என்னது? என்னோட கண்ட்ரி பா, என் கண்ட்ரி, அது சரியோ தப்போ நான் சப்போர்ட் பண்ணுவேன். இது கரெக்டா தப்பா? சாரி, சோஷியல் புரிய மாட்டேங்குதா? பொறுமையா அமைதியா லிசன் பண்ணேன், புரியும் கண்டிப்பா. சாய்குமார், அமைதியா அப்படியே லிசன் பண்ணு, கண்டிப்பா புரியும்டா. இங்க பாரு, நிறைய பேர் வந்து சுறா கைட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுனால நான் அந்த கைட் யூஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் எந்த கைட் யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா புக் யூஸ் பண்ணி தான். சோ புக்ல இருக்கிற ஆன்சர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, டன். வெரி குட்ரா, சூப்பர். கரெக்டா? ஓகேடா. புக் லைன் பை லைன் டீச் பண்றேன், கண்டிப்பா பண்றேன். நீங்க எல்லாம் வரீங்கன்னா நான் வந்து தாராளமா உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டீச் பண்றேன். ஓகே, சூப்பர். சோ இப்போ கவனிங்க, என்னுடைய ராங் தான். யாருமே என்னடா கரெக்டா எஸ்ஸா ராங் ரைட் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்னோட கண்ட்ரி ரைட்டோ ராங்கோ நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து கரெக்டா தப்பா? கண்டிப்பா அதுதான் வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். அதனாலதான் உலக போர் நடந்தது அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பா கரெக்ட் கிடையாது. இங்கிலாந்துக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்கிலாந்துக்கு வந்து பிளைண்ட் பேட்ரியாட்டிசம், ஒரு குருட்டுத்தனமான ஒரு
தேசப்பற்று வந்து இருந்துச்சு. ஓகே, பேட்ரியாட்டிசம் இருக்கலாம், ஆனா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஓகே, பிரான்சுக்கு எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், பிரான்சுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட்ரியாட்டிசம். ஓகே, அடுத்து ஜெர்மனிக்கு thinking highly of German civilization and culture. ஜெர்மனிக்கு வந்து என்னது அப்படின்னா, எங்களுடைய சிவிலைசேஷன்னா என்னதுன்னா நாகரிகம், ஜெர்மனியுடைய நாகரிகம் தான்டா சூப்பர், அதுதான் இருக்கிறதுலே கெத்து. கல்ச்சர் அப்படின்னா கலாச்சாரம், ஜெர்மனியுடைய கல்ச்சர் தான் இருக்கிறதுலே கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நினைச்சிட்டு இருந்தாங்க. சரியா? ஓகே, சோ நல்லா கவனிங்க. இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பிளைண்ட் பேட்ரியாட்டிசம் இருந்துச்சு, இங்கிலாந்துக்கு பிளைண்டான ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்துச்சு. பிரான்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்துச்சு, பிரான்சுக்கு எக்ஸ்ட்ரீமான பேட்ரியாட்டிசம். அண்ட் ஜெர்மனிக்கு thinking highly of German civilization and culture. எங்களுடைய சிவிலைசேஷன் தான் சூப்பர், எங்களுடைய கல்ச்சர் தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ பேட்ரியாட்டிசம் அப்படின்னா தேசப்பற்றுடா, தேசப்பற்று. சரியா? ஓகே, இதுதான் violent forms of nationalism. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? aggressive attitude of German emperor. aggressive அப்படின்னா என்ன அர்த்தம்? Hey, definitely this is good enough to score good in public exam. நீ public exam உடைய answer key எடுத்து பாருங்க, public exam உடைய answer key எடுத்து பாருங்க, this is good enough. Okay? Okay, aggressive na என்ன பார்த்தோம்? What is mean by aggressive? ரொம்ப ரொம்ப வந்து என்னது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா, ஒரு கோவத்தோட, சரியா? ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா, ஒரு கோவத்தோட, ஒரு ஆங்கிரியோட, ஓகே, கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இருக்கிறது தான் என்னது அப்படின்னா அக்ரெசிவ். இப்போ எம்பரர் கெய்சர் வெல்ஹெம் II ஆஃப் ஜெர்மனி வாஸ் அக்ரெசிவ். எம்பரர் கெய்சர் வெல்ஹெம் II ஆஃப் ஜெர்மனி, ஜெர்மனியுடைய எம்பரர், அவர் பேர் வந்து என்னது? கெய்சர் வெல்ஹெம் II, கெய்சர் வெல்ஹெம் II. சரியா? அவர் வந்து ரொம்ப 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 அக்ரெசிவா இருக்காரு. He proclaimed that Germany would be the leader of the world. proclaimedனா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? Germany would be the leader of the world. என்னது? உங்க கிளாஸ்ல ஒரு பையன் எழுந்து நான் தான் உங்க எல்லாருக்குமே தலைவன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஜெர்மனி தான் இனிமே இந்த உலகத்துக்கே வந்து லீடர் அப்படின்னு சொல்றார். ஜெர்மனி தான் ஸ்லோவா நடத்தணுமா? நான் வந்து ஒரு போல் போடுறவா? வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு போல் போடுறேன். How is the class? How is the class? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு. ஸ்லோ. மேம் நீங்க நடத்ததே ஸ்லோ தான் மேம், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு மேம். இல்ல மேம், கரெக்ட் ஸ்பீடு, கரெக்ட் ஸ்பீட்ல போகுது. போல் பாத்துக்கலாம், போல் போடுவோம். எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சரியா? நீங்க ஸ்லோவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்பீடு பண்ணிப்பேன், ஃபாஸ்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்லோ டவுன் பண்ணிப்பேன், கரெக்ட் ஸ்பீடுனா நான் இதையே மெயின்டைன் பண்ணிப்பேன். ஓகே, ஜிங்கோயிசம் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? அதேதான்டா, ஒரு அக்ரெசிவான பேட்ரியாட்டிசம், ஒரு அதேதான் எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட்ரியாட்டிசம். இந்த தேசப்பற்று வந்து இருக்கலாம்டா, ஆனா வந்து ரொம்ப 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 அதிகமா போய் சண்டை போடுற அளவுக்கு, போய் வெட்டி சாக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேசப்பற்று தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிங்கோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபாஸ்டா இருக்குன்னு ஒரு குட்டி கிரௌடு சொல்லியிருக்கீங்க, மற்றபடி 74% வந்து கரெக்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லோ பண்ணி கரெக்டான ஸ்பீட்ல போக பாக்குறேன். ஓகே, டண்டா, சூப்பர். ஸோ வாங்கப்பா, ஜெர்மன் would be the leader of the world. ஜெர்மனி தான் வந்து லீடர் ஆஃப் த உலகம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே,
லாஸ்ட் 10 minutes வந்து டவுட் செஷனா கண்டிப்பாடா கண்டிப்பா ஓகே டன் அடுத்த क्वेश्चन போங்க the German navy was expanded against Britain அவர் சும்மா இல்ல ஜெர்மனுடைய நேவினா என்னது கடற்படை ஜெர்மனியுடைய கடற்படையை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பயங்கரமா பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்றாரு ஓகே பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டா அத வந்து பயங்கரமா அத வந்து எக்ஸ்பேண்ட் பண்றார் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரைவல்ஸ் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா பகையாளி அப்படின்னு வந்து அர்த்தம் ஆல்ரெடி பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பழைய பகை வந்து இருக்கு ஓகே அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஜெர்மன் எம்பரர்ல நம்ம வந்து என்ன எழுத போறோம் Emperor Kaiser Wilhelm II of Germany was aggressive. Emperor Kaiser Wilhelm II வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு அது மட்டும் இல்லாம he proclaimed that Germany would be the leader of the world. இந்த வேர்ல்டுக்கே ஜெர்மனி தான் வந்து லீடர் அப்படின்னு வந்து சொல்றாரு. The German navy was expanded against Britain. பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டா ஜெர்மன் நேவி வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்ட் ரைவல்ஸ். ஆல்ரெடி பிரான்ஸும் ஜெர்மனிக்கும் ஒரு பழைய பகை வேற இருக்கு. ஓகே இப்போ ஃபைனலா தி பால்கன் இஷ்யூக்கு போகலாமா? ஓகே. The League attacked and defeated Turkish forces in the Balkan War. இப்போ இந்த லீக்னா ஒண்ணும் இல்லடா லீக்னா தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஓகே attacked and defeated Turkish forces அந்த லீக் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க பயங்கரமா போயிட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. ரைவல்னா பகைடா பழைய பகை அப்படின்னு அர்த்தம் பகை. ஓகே அடுத்து பாருங்க according to the treaty of London நம்ம பிலிப்ஸ்ல பார்த்தோம்ல ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியாவை கிரியேட் பண்ணாங்க. ட்ரீட்டினா ஒரு ஒப்பந்தம்னா ஒரு அக்ரிமெண்ட். ஓகே சோ ஜிங்கோயிசம்னா நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க நீங்க வந்து கவனிக்க மாட்டீங்க ஃபுல் ஃபோக்கஸோட. அப்புறமா சாட்ல ஸ்பாம் பண்றீங்க. ஜிங்கோயிசம்னா என்ன தெரியுமா வயலண்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்ரியாட்டிசம் ரொம்ப அக்ரெசிவா கோபமா இருக்கக்கூடிய ஒரு தேசப்பற்று. ஓகே யா the division of Macedonia however did not satisfy Bulgaria. இந்த மெசிடோனியாவை டிவிஷன் பண்ணது பிரிச்சது வந்து பல்கேரியாக்கு அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனா இல்ல. ஓகே அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனா இல்ல. Bulgaria's war ended with signing of Treaty of Bucharest in August 1913. ஓகேவா சோ கரெக்ட்டா கவனிங்க. Bulgaria's war ended with பல்கேரியாவுடைய வார் வந்து எப்படி முடியுது புஷரிஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் புஷரிஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்றாங்க. அதுபடி ஆகஸ்ட் 1913ல அதுபடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பல்கேரியாவுடைய வார் வந்து முடியுது. ஓகே இமீடியட் காஸ் நான் இனிமே ரீகால் பண்ணுவேன். இமீடியட் காஸ் வந்து என்னது on 28 June 1914ல the Archduke Franz Ferdinand அப்படிங்கிறவர் அவர் யாரு heir to Franz Joseph அப்படிங்கிற ஒரு கிங்குடைய வாரிசு. ஹெயர்னா வாரிசு அப்படின்னு அர்த்தம் சரியா. ஆர்ச்டுக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் heir to Franz Joseph. அவர் யாருப்பா அவர்தான் எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய ராஜா. was assassinated அவங்களுடைய வாரிச வந்து என்ன பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க. assassinated கொலை செய்யப்பட்டாங்க. பை யாரால பை பிரின்சிப் அப்படிங்கிறவர் யாரு பாஸ்னியன் செர்ப்னா பாஸ்னியா நாட்டை சார்ந்தவங்க செர்ப்னா செர்பியா நாட்டை சார்ந்தவங்க. சோ அவர் வந்து பாதி பாஸ்னியன் பாதி செர்பியன் சரியா. பாதி பாஸ்னியன் பாதி செர்பியன். ஓகே this was the immediate cause of first world war.
அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்னது காஸ் இல்லையா அப்படின்னா ஆமா அதுவும் வந்து காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் தான். ஆனா ஒரு கப்ல நீ தண்ணி ஃபில் பண்றேன்னு வச்சுக்கோ, ஃபில் பண்ற, அரை ஃபில் பண்ற, முக்கா ஃபில் பண்ற, ஃபுல்லா ஃபில் பண்ற, அந்த ஒரு டிராப் போட்டோன்னா அந்த கப்பு வழிஞ்சு விழுந்துரும்ல, அந்த கப்பு வழிஞ்சிரும்ல, அந்த கடைசி ஒரு துளி தான் இந்த இமீடியட் காஸ். அந்த இமீடியட் காஸ் நம்மளும் கோவப்படக்கூடாதுன்னு பொறுத்து 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 போவோம். அந்த கடைசியா ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும்ல, அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா இந்த இமீடியட் காஸ். ஓகே, சோ 28th June 1914ல ஆர்ச்டுக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிறவரை வந்து பிரின்சிப் அப்படிங்கிறவரை கொலை பண்ணிட்டார். இந்த ஆர்ச்டுக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் வந்து யாரு? வாரிசு, ஹெயர் ஆஃப் வாட்? யாருடைய வாரிசு? பிரான்ஸ் ஜோசப் அப்படிங்கிறவருடைய வாரிசு. பிரான்ஸ் ஜோசப் அப்படிங்கிறவர் யாரு? எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய ராஜா. ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய ராஜா. அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரின்சிப் அப்படிங்கிறவர் வந்து போட்டு தள்ளிட்டாரு. சரியா? அதுதான் ஒரு முக்கிய இமீடியட் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபைனலா யாருக்கெல்லாம் ரீகால் வேணுமோ நான் கம்ப்ளீட் ரீகால் கொடுக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் 100% இப்ப யாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்காது. ஏன்னா இது டீடைல் ஆன்சர் படிக்கணும்னா ஒரு வாட்டி படிச்சா பத்தாது. மேம் 70% புரிஞ்சிருச்சு மேம், ஒரு வாட்டி நான் படிச்சு பார்த்தா எனக்கு புரிஞ்சிரும் மேம் அப்படிங்கிறவங்க எல்லாம் சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க. நான் பிடிஎஃப் தர போறேன்டாக்கா, நான் பிடிஎஃப் உங்க எல்லாருக்குமே கொடுத்துருவேன். லைவ்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் பிடிஎஃப் கிடைச்சிரும். சரியா? லைவ் சாட்ல உங்களுக்கு நான் கிளாஸ் முடியறப்போ தர போறேன், லைவ்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே, கிளியர்? எல்லாருக்குமே கிளியரா? சூப்பர், சம, வேற லெவல். ஓகேடா, இப்போ செகண்ட் क्वेश्चन போலாம். ஹைலைட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்லடா. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பந்தம். ட்ரீட்டினாலே ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். சரியா? சோ அந்த ஒப்பந்தம் வந்து அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் த வேர்ல்ட் வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Germany was found guilty of starting the world war and therefore to pay reparation for the losses suffered. என்னன்னா ஜெர்மனி வந்து இப்போ ஃபீல் பண்ணுது. என்னது? கில்ட்டியா? கில்ட்டினா என்ன தெரியுமா? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி வந்து ஃபீல் பண்ணுது. ஏன் ஃபீல் பண்ணுது அப்படின்னா ஜெர்மனி தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தொடங்கவே ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. கரெக்டா? சோ நம்மளாலதான் இவ்வளவு பெரிய வேர்ல்டு வாரே வந்துச்சா? நம்மளாலதான் நாட்டு, அதாவது உலகளாவில அவ்வளோ ஒரு செலவு வந்து ஆச்சா? அவ்வளோ பேருக்கு அவ்வளோ இழப்புகள் வந்து நடந்துச்சா அப்படின்னு ஜெர்மனி வந்து ரொம்ப ரொம்ப கில்ட்டா, பேடா ஃபீல் பண்ணுது. ஓகே, therefore was to pay reparations for the losses suffered. ஓகே, சோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் படி நீங்க தான் கில்ட்டினா யாரு தப்பு பண்ணாங்க அவங்க தான் வந்து கில்ட்டி. சரியா? ஜெர்மனி தான் தப்பு பண்ணாங்க, சோ ஜெர்மனி தான் கில்ட்டி. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னென்னலாம் லாஸ் ஆச்சோ அதெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு நீ தான்ப்பா காசு தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. and therefore was to pay reparations for the losses suffered. ஜெர்மனியால வேர்ல்டு வார்ல என்னென்னலாம் எவ்வளவு காசு இழப்பீடாச்சோ அத்தனை ரிப்பேர் பண்றதுக்குமே ஜெர்மனி நீங்க தான் காசு தரணும் அப்படின்னு சொல்லிடுது. All central powers were directed to pay war indemnity. எல்லா சென்ட்ரல் பவர் நம்ம பார்த்தோம்ல, சென்ட்ரல் பவர்ஸ் யார் யார் வருவாங்க? சென்ட்ரல் பவர்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க? சாட்ல சொல்லுங்க. were directed to pay war indemnity. war indemnity அப்படினா என்ன தெரியுமா? முதல்ல சென்ட்ரல் பவர்ஸ் யார் யாருன்னு சொல்லுங்க. war indemnity அப்படினா என்ன தெரியுமா? ஓகே, போர்னால நமக்கு நடந்த இழப்பீடு, காப்பீடு அப்படின்னு அர்த்தம். இழப்பீடு அப்படின்னா என்ன தெரியுமா? போர்னால எவ்வளவு லாஸ் ஆச்சு, அந்த லாஸ் தான் வந்து வார் இண்டெம்னிட்டி. ஓகே, போரால நமக்கு எவ்வளவு இழப்பு நடந்தது அதுதான் என்னது அப்படின்னா இந்த வார் இண்டெம்னிட்டி. ஓகே, வெரி குட். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, வெரி குட்.
சோ இந்த எல்லா சென்ட்ரல் பவர்ஸும் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, நீங்க வந்து வார் இண்டெம்னிட்டி பே பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. The German army was to be limited to 1 lakh men. 10,000 men. Sorry. ஜெர்மன் ஆர்மியில சொல்லிடுறாங்க, ஏ தம்பி நீ இனிமே ஆர்மிக்குலாம் ரொம்பலாம் செலவு பண்ணக்கூடாதுப்பா, ஆர்மியில மொத்தமாவே 10,000 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா உன் ஆர்மி பெருசா இருக்கிறதுனால தானே நீ சண்டைக்கு வர, சோ உன் ஆர்மியில வெறும் 10,000 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நீ ஏன் இந்த வார் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 lakhா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 1 lakh, சாரிடா 1 lakh தான் சொன்னேன், மாத்தி 10,000, 1 lakh men மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா நல்ல வேளை இன்னைக்கு தேங்க் காட் வார் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரியா? இந்தியாவுக்கும் யாருக்கும் வார் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? சோ நல்லதா போச்சு. சோ கவனிச்சீங்க அப்படின்னா we should expect இல்லையா? அதனால இதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. சோ ஜெர்மன் ஆர்மில வெறும் 1 லட்சம் மென் மட்டும் தான்டா இருக்கணும். 1 லட்சம் தான் உங்க ஆர்மில சோல்ஜர்ஸே வந்து இருக்கணும்ன்றாங்க. A small navy was allowed. ஒரு சின்ன கடற்படை வேணா வச்சுக்கோ, ஒரு சிறிய கடல் படை வேணா வச்சுக்கோ அப்படின்றாங்க. The union of Austria and Germany was forbidden. Forbidden அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து அதான் சோசியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் புது வேர்டு வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? ஃபார்பிடனுக்கு தமிழ் வேர்டு வந்து என்னப்பா? தடை செய்யப்பட்டுருச்சு. ஃபார்பிடன் அப்படின்னா தடை செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ the union of Austria and Hungary, Austria and Germany, ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒன்னு சேர்றது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தடை செய்யப்பட்டுருச்சு. அதான் forbidden, தடை செய்யப்பட்டுருச்சு. ஓகே, சோ என்னப்பா ஆன்சர்? ஜெர்மனி was found guilty of starting the war. ஜெர்மனி உன்னால தான வார் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? they are making it feel guilty. ஓகே, and therefore இந்த வாரால என்னென்னலாம் இந்த உலகத்துக்கு இழப்பீடு நடந்ததோ எல்லா காசையும் நீ கொடு அப்படின்னு சொல்றாங்க. all central power were directed to pay the war indemnity. war indemnity னா வாரால ஏற்பட்ட இழப்பீடுக்கு வந்து இந்த எல்லா சென்ட்ரல் பவர்ஸும் எடுத்து காசை வைங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க according to the treaty of versailles. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பிங்களா ஜெர்மனி உங்க ஆர்மில வெறும் 1 லட்சம் மென் தான் இருக்கணும், உங்க நேவி சின்ன நேவியா வச்சுக்கோங்க போறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் கனவுல கூட ஒண்ணு சேரும் அப்படின்னு நினைச்சு பார்க்காதீங்க. ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனியுடைய யூனியனை வந்து என்ன பண்ணிட்டாங்க? தடை செஞ்சுட்டாங்க. was forbidden. ஓகே, done. all German colonies became mandated territories under the League of Nations. Okay, all German colonies அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஓகே, யாருக்கெல்லாம் லைன் பை லைன் வேணுமோ நான் லைவ் முடிக்கிறப்போ எனக்கு வந்து சொல்லுங்க. சரியா? ஓகே, லைன் பை லைன் நடத்தினா நீங்க வருவீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகே, all German colonies become mandated territories. அதாவது ரொம்ப வந்து ஒரு கட்டாயப்படுத்தி, ஓகே, ரொம்ப கட்டாயப்படுத்தி கண்டிப்பா நீங்க அது எல்லாத்தையுமே தனித்தனி டெரிட்டரிஸா விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஜெர்மன் காலனிஸ்னா ஜெர்மன் கைப்பற்றிய ஊர்கள். மேண்டேட்டட்னா கட்டாயப்படுத்தின்னு அர்த்தம். மேண்டேட்டட்னா கட்டாயப்படுத்தி, கட்டாயமான, கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ ஆல் ஜெர்மன் காலனிஸ்னா இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மள புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அப்ப நம்ம வந்து பிரிட்டிஷோட காலனி. அந்த மாதிரி ஜெர்மனி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மத்த நாடுகள் எல்லாம் போயிட்டு புடிச்சு வச்சிருந்துச்சுல, அதெல்லாம் தான் ஜெர்மனோட காலனி. அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, டே அதெல்லாம் நீ ரிலீஸ் பண்ண, இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு கீழே தனித்தனி டெரிட்டரிஸா விட்டுறாங்க. ஓகே, Germany was forced to revoke the treaty of Brest-Litovsk with Russia and Bucharest, Bulgaria. Okay, so Germany was forced to revoke the treaty of, okay, ஜெர்மனியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாங்க இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் படி. சரியா?
என்னன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா ரிவோக் தி ட்ரீட்டி ஆஃப். ரிவோக் தி ட்ரீட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவோக் அப்படின்னா என்ன பார்த்தோம்? நான் இப்ப மீனிங்லாம் சொல்றேன்ல, அதெல்லாம் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? ரிவோக் தி ட்ரீட்டி அப்படின்னா நீ அந்த ட்ரீட்டியை திரும்ப எடுத்துக்கோ. அந்த ட்ரீட்டி வந்து இல்ல நீ இப்போ நான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றேன், அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ரிவோக்னா திரும்ப பெற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். ரிவோக் தி ட்ரீட்டினா அந்த ட்ரீட்டியை நீயே திருப்பி பேக் எடுத்துக்கோ. இப்போ நம்ம கேஸ் போட்டோம்னா கேஸ வாபஸ் வாங்குறதுன்னு சொல்லுவோம்ல, திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் சரியா? Germany was forced to revoke the treaty of Brest-Litovsk with Russia. ரஷ்யா கூட நீங்க இப்படி ஒரு ட்ரீட்டி போட்டீங்கல்ல, அதை கேன்சல் பண்ணு அப்படின்றாங்க. அப்புறமா ட்ரீட்டி ஆஃப் புஷாரெஸ்ட், பல்கேரியா கூட நீங்க ட்ரீட்டி ஆஃப் புஷாரெஸ்ட் போட்டீங்கல்ல, அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்கல்ல, தோ அதை கேன்சல் பண்ணு அப்படின்றாங்க சரியா? சோ ரிவோக்னா திரும்ப பெற்றுக்கொள். ஓகே, திரும்ப பெற்றுக்கொள், கேஸ் போட்டு வாபஸ் வாங்குற மாதிரி தான் இந்த இடத்துல ரிவோக் தி ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க். அப்புறமா புஷாரெஸ்ட். பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா கூட நடந்த ட்ரீட்டி, பல்கேரியா கூட நடந்தது வந்து புஷாரெஸ்ட். இந்த ரெண்டு ட்ரீட்டியும் கேன்சல் பண்ண சொல்றாங்க சரியா? The former Russian territories of Finland, Estonia, Latvia, Lithuania were to be independent. அதாவது the former Russian territory, அது அவங்கலாம் முன்னாடி ரஷ்யாவுடைய டெரிட்டரியா வந்து இருந்தாங்க. அவங்கள எல்லாம் யாரு கைப்பற்றி வச்சிருந்தாங்க? ஜெர்மனி கைப்பற்றி வச்சிருந்தாங்க. சோ பின்லாண்டா இருக்கட்டும், இதெல்லாம் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. பின்லாந்து, எஸ்டோனியா, லாட்வியா, லூதியானா, இந்த 4 ஊர் ஞாபகம் வச்சுக்கோ. பின்லாந்து, எஸ்டோனியா, லாட்வியா, லூதியானா. இந்த ஊருக்குலாம் இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஊருக்குலாம் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. Northern Schleswig was given to Denmark and some small districts to Belgium. Northern Schleswig வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா டென்மார்க் கிட்ட கொடுத்துட்டாங்க. Northern Schleswig இது எல்லாமே பிளேசஸ் தான் சரியா? Northern. What will happen if a paper in the answer sheet missed? அதுல ஆன்சர் எழுதிருப்பீங்களா? அப்படிலாம் நடக்காது, ஆக்சுவலி நடக்காது சரியா? உங்களுக்கு தான் பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, சோ அப்படியெல்லாம் நடக்கவே முதல்ல சான்சஸ் வந்து கிடையாது. ஓகே, அப்படி நடந்ததுன்னா அந்த பேஜ்ல நீங்க என்ன மார்க் எழுதிருந்தீங்களோ மறுபடி அதுக்கு அவங்க கிரேஸ் மார்க் தரணும் என்று எதிர்பார்ப்போம். ஓகே, டன். அடுத்து போலாமா? Northern Schleswig was given to Denmark. டென்மார்க் கிட்ட இந்த Northern Schleswig வந்து கொடுத்துட்டாங்க. And some small districts to Belgium. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து பெல்ஜியம் கிட்ட கொடுத்துட்டாங்க. Poland was recreated. போலாண்ட வந்து நமக்கு புதுசா கிரியேட் பண்ணிட்டாங்க. The Rhineland was to be occupied by the Allies. சோ இந்த ரைன்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேசஸ் வந்து யார ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலைடு கண்ட்ரீஸ் வந்து ஆக்குபை பண்ணி இருக்கணும். The area on the east bank of Rhine was to be demilitarized. ஓகே, அவங்க கிட்ட இனிமே நீங்க மிலிட்டரியே வைக்காதீங்க அப்படின்றாங்க. ரைன்லாண்ட் அப்படிங்கிற பிளேஸ் வந்து டீமிலிட்டரைஸ் பண்ணிடுறாங்க. அதுல வந்து நமக்கு மிலிட்டரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிலிட்டரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஒரு 70% புரிஞ்சுதா? ஆனா படிக்கணுமா? 70% வந்து புரிஞ்சுது மேம், பட் படிக்கணும் அப்படின்னு how many of you feel? I understood it 70%, but படிக்கணும். ஒரே நிமிஷம். Okay, super, summer. Okay, the Rhineland was to be occupied by the Allies. The area of east bank of Rhine வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா demilitarize, அதுல வந்து military இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இனிமே ரீகால் பண்றேன். Explain the course of the Russian Revolution under the leadership of Lenin. என்ன சொல்றாங்க?
ரஷ்யன் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் அப்படின்னாலே வந்து இல்ல ஒரு மிக பெரிய மாற்றம் அப்படின்னு வந்து அர்த்தம். 100% அண்டர்ஸ்டாண்ட், பட் படிக்கணும். அதுதான் கரெக்ட். கண்டிப்பா நம்ம படிக்கணுங்கிற மாதிரி தான் இப்ப இருக்கும். ஓகே, ஏன்னா நான் திருப்பி ரீகால் பண்ணுவேன். அப்புறமா நான் லாஸ்ட் இயர் ஒண்ணு பண்ணேன், அது உங்களுக்கும் பண்ணுமா அப்படி சொல்லுங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி ஒன் டீடைல் அப்படி சொல்லிட்டு, அப்போ நாங்க பாதி இயர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல, இந்த இம்பார்ட்டன்ட் டீடைல் ஆன்சரை மட்டும் தனியா ஒரு வீடியோல நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பேன், அதோட பிடிஎஃப்பும் கொடுப்பேன். சரியா? அந்த மாதிரி இப்ப நம்ம படிச்ச டீடைல் ஆன்சர்ஸ்லாம் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வேணுமா? இப்ப நம்ம படிச்ச இந்த டீடைல் ஆன்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணி வேணுமா? எஸ், ஓகே, பாப்பீங்களா? இல்ல இதே போருமா மேம், இந்த மாதிரி லாங் செஷனே போருமா? இல்ல மேம், தனித்தனியா எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க மேம், பாக்குறோம் அப்படின்னா உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. எப்படி தேவைனா, ஒரு வீடியோ போட்டு அதை பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல போயிட்டு சொல்லுங்க அடுத்து எந்த டீடைல் வேணும், நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்திருக்கீங்களோ உங்க பேரை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அப்போதான் அந்த ஒரு சீரீஸ் வந்து நமக்கு கண்டினியூஸா ப்ராப்பரா வந்து போகும். ஓகே, சூப்பர். மண்டேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டெய்லி ஒன் டீடைல் கொடுக்குறேன். சரியா? எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின். நம்ம இந்த பிலிப்ஸ்ல பார்த்தோம்ல, லெனின் தான் வந்து இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரு அப்படின்னு. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். இது வந்து டைட்டில் தான், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். There were two parallel bodies to take on government function. இப்போ இப்படி நம்ம கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ரெண்டு கவர்மெண்ட் வந்து இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு parallel bodies வந்து நமக்கு கவர்மெண்டோட ஃபங்க்ஷனை செய்யறதா இருக்கு. என்னென்ன அப்படின்னா, bourgeois politicians of the old state Duma. சாரி, இதெல்லாம் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க போறீங்க அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரா தெரியல, பட் ஸ்டில் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாருப்பா? அந்த ஃபர்ஸ்ட் குரூப் யாரு அப்படின்னா கவர்மெண்ட் bourgeois politicians of old state Duma. துமா அப்படிங்கிற ஒரு ஓல்டு ஸ்டேட் உடைய bourgeois politician. ஓகே, அடுத்து பாருங்க. worker delegates drawn together in the workers council or soviet. அடுத்து வந்து workers delegates. ஓகே, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மேம் கஷ்டமா தான் மேம் இருக்கு கொஞ்சம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் இல்ல திருப்பி நம்ம வந்து படிக்க நமக்கு வந்து கஷ்டமா இருக்காது. ஒர்க்கர்ஸ் டெலிகேட்ஸ் அப்படின்னா, ஒர்க்கர்னா உங்களுக்கு என்ன தெரியும்? தொழிலாளர்கள் இல்லையா? தொழிலாளர்கள். இந்த டெலிகேட்ஸ் அப்படின்னா பிரதிநிதிகள். பிரதிநிதி அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இப்படி கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், சிஆர் கிளாஸ் லீடர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் டெலிகேட்ஸ் அப்படின்னா தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு அர்த்தம். தொழிலாளர்களோட பிரதிநிதியை தான் ஒர்க்கர் டெலிகேட்ஸ் அப்படின்னு. மேம், பிரதிநிதினாலும் என்னன்னு தெரியல மேம் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான், அவங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. இப்போ எப்படி? இப்போ கிளாஸ்ல சாக் பீஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பொறுப்பெடுத்து போய் அந்த சாக் பீஸ் வாங்கிட்டு வருவாங்கல்ல. கிளாஸ்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு, அப்ப யார் போய் இன்ஃபார்ம் பண்ணும்? அந்த மாதிரி நான் சொல்றேன். சோ ஒர்க்கர் டெலிகேட்ஸ் drawn together அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க இந்த ஒர்க்கர் கவுன்சில், இல்லனா சோவியட். ஒர்க்கர் கவுன்சில் அப்படினால இந்த குரூப், ஒரு குழு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு குழு. ஆமா, ஏன்டா சோஷியல்ல சிம்பிளான வேர்டு வைக்காம காம்ப்ளிகேட்டடான வேர்டு வைக்கிறான்னு எனக்கு தெரியல. உண்மையா சத்தியமா எனக்கே இதுல நிறைய வேர்டுக்கு மீனிங்கே தெரியாதுன்னு வச்சுக்கோயேன். அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான புதுசான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா இல்ல, இதுதான் நல்லதா போச்சு. நம்ம இங்கிலீஷ் வொகாபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆச்சு, சோஷியலும் படிச்ச மாதிரி ஆச்சு. சரியா? ஓகே. Those in the Duma were able to form a provincial government with the consent of Soviet. இப்போ ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாங்கல்ல, யாரு? ஒன்னு வந்து டுமா, ஓல்டு ஸ்டேட் ஆஃப் டுமால இருக்கிற bourgeois politician, இன்னொன்னு ஒர்க்கர் கவுன்சில். கரெக்டா? இப்போ இந்த டுமால இருக்கிறவங்க, those in the Duma அப்படின்னா டுமால இருக்கிறவங்க were able to form provincial government. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு provincial government வந்து உருவாக்குறாங்க with the consent of Soviet. அதுக்கு சோவியட்டும் வந்து என்ன பண்ணிடுறாங்க?
ஒத்துழைக்கிறாங்க. ஓகே அப்படின்னு ஒத்துழைக்கிறாங்க. The Soviet was dominated by Menshevik and minority Bolshevik. I am sorry. இதெல்லாம் வந்து நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு அந்த வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? Where timid and undecided. Timidனா என்ன? What do you mean by timid? Timidனா என்னப்பா? ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய. Timidனா என்னப்பா? ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய அப்படின்னு வந்து அர்த்தம். Undecided அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முடிவே எடுக்கல அப்படின்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. The Soviet was dominated by. இப்போ இந்த சோவியட் இருக்குல்ல, சோவியட் தான் அந்த ஒர்க்கர், நம்ம பார்த்தோம்ல அந்த ஒர்க்கர். சோவியட்டை வந்து யாரெல்லாம் டாமினேட் பண்றாங்க? நான் தாண்டா உன்னை விட பெருசு அப்படின்னு யார் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னா மேன்ஷெவிஸ்கோ மைனாரிட்டி போல்ஷெவிஸ்கோ. இவங்கெல்லாம் குரூப் ஆஃப் மக்கள். மேன்ஷெவிஸ்கோ போல்ஷெவிஸ்கோ என்ன பண்றாங்க அப்படின்னா சோவியட்டை ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றாங்க. And the minority Bolsheviks were timid and undecided. அதாவது அவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. அதே நேரத்துல undecided அப்படின்னா வந்து எந்த வித ஒரு முடிவும் வந்து எடுக்கல. The situation changed with the arrival of Lenin. இப்போ PDF தரேன்டா. Okay, I'll give you the PDF. சரியா? தீர்மானிக்கப்படாத அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. The situation changed with the arrival of Lenin. Lenin தல உள்ள வந்தோனே இந்த சிச்சுவேஷன் எல்லாம் அப்படியே வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே failure of provincial government. இந்த provincial government உருவாக்கினானுங்கல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுது. எப்படி? Lenin was in Switzerland when the revolution broke out. இந்த ரெவல்யூஷன் வந்தப்போ லெனின் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்தாரு. லெனின் wanted to continue the revolution. லெனினுக்கு வந்து இல்ல இந்த ரெவல்யூஷனை கண்டினியூ பண்ணணும்னு தான் ஆசை. லெனினுக்கு இந்த புரட்சி ரெவல்யூஷன் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு வந்து அர்த்தம். ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். which is what? புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? புரட்சி அப்படின்னு அர்த்தம். his slogan of all power to Soviet. அவருடைய ஸ்லோகன் வந்து என்னது அப்படின்னா எல்லா பவரும் சோவியட்டுக்கு தான் அப்படின்னு. சோவியட் தான் அந்த இரண்டாவது கட்சி. யாரு? அந்த ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தோம்ல அவங்க. ஓகே. soon won over the workers leader. அவர் வந்து என்ன சொல்றாரு? எல்லா பவரும் சோவியட்ஸ்க்கு தாங்க அப்படின்ற. சோவியட் தான் இந்த இரண்டாவது பவர். worker delegates drawn together in the worker council or Soviet அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்படின்னு சொன்னோனே இந்த ஒர்க்கர் தலைவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது. Devastated by wartime shortages, the people were attracted by the slogan of bread, peace, land. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரெட்னா வந்து வெறும் பிரெட் மட்டும் இல்ல, அவங்க நாட்டுல நிறைய பிரெட் சாப்பிடுறோம். பிரெட்னா வந்து உணவு அப்படின்னு அர்த்தம். பிரெட்னா உணவு. பீஸ் நிம்மதி. பீஸ்னா சந்தோஷம் கிடையாது. பீஸ்னா ஹாப்பினஸ் கிடையாது. பீஸ்னா லக்ஸுரி கிடையாது. பீஸ்னா நிம்மதி. லேண்ட்னா தன்னோட நிலம், என்னோட வீடு, எனக்கு இந்த நிலம். சரியா? இப்போ devastated by the war time shortages. போர்லாம் வந்தா வந்து இல்ல, போர்லாம் வந்தா உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ சாப்பாடு கிடைக்குமா? போர் காலத்துல சாப்பாடு கிடைக்குமா? போர் காலத்துல நிம்மதி கிடைக்குமா? போர் காலத்துல நம்மளோட லேண்டு நமக்கு இருக்குமா? இதெல்லாம் மிகப்பெரிய क्वेश्चन மார்க் இல்லையா? பயங்கரமா போர் நடக்குது அப்படிங்கிறப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்க போகுது இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? அவரோட ஸ்லோகனே வந்து பிரெட், பீஸ், வார். இது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கு. டெவாஸ்டேட்டட்னா என்ன தெரியுமா? வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். டெவாஸ்டேட்டட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? ஐயோ முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்படியே வந்து எல்லாமே அழிஞ்சி போச்சு, பாழா போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே,
சோ அப்படி அந்த வார் டைம் ஷார்டேஜ்னா என்ன தெரியுமா, வார்ல இது எதுவுமே இல்லாம போயிடுச்சு. பிரெட்டோ சாப்பாடோ இல்லனா பீஸோ இல்லனா வந்து லேண்டோ இதெல்லாம் வந்து இல்லாமே போயிடுச்சு. அதுதான் devastated by the war time shortages. மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. சரியா? The people were attracted by the slogan. அப்பா அவர் அந்த ஸ்லோகன் சொல்றாரு, என்னது, பிரெட் பீஸ் லேண்ட். அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. But the provincial government made two grave mistakes. கிரேவ்னா என்ன தெரியுமா, தான் குழிய தானே தோண்டிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான் இந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அப்பன்னு பார்த்துதான் ரெண்டு பெரிய பிளண்டர் பண்றாங்க. என்னது, it postponed a decision on the demand for redistribution of land and the other was the government decided to continue the war. This intensified the rising of Petrograd led by Bolsheviks. இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, it postponed a decision on the demand for redistribution of land. இப்போ கைப்பற்றி இருக்காங்கப்பா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் லேண்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கைப்பற்றி இருக்காங்க. சரியா? அந்த கைப்பற்றி உள்ள ஒரு லேண்ட் இருக்கு இல்லையா, கைப்பற்றி உள்ள ஒரு லேண்ட், அதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்கணும், திருப்பி மக்கள்கிட்டே வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அதுக்காக முடிவெடுக்கிற அந்த மீட்டிங் வந்து என்ன பண்ணிடுறாங்க, போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. சி, உங்ககிட்ட இருந்து நான் ஒரு லேண்டை வாங்கி உங்ககிட்ட இருந்து நான் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கடனை உங்ககிட்ட நான் தரப்போறேன், ஆனா நான் அந்த மீட்டிங் அப்படியே நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன். எவ்வளவு கோவம் வரும் உனக்கு? அந்த மாதிரிதான். அடுத்து வார திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார நிறுத்தவே இல்லை, போற நிறுத்தவே இல்லை. சரியா? சோ என்ன பண்றாங்க, வார கண்டினியூ பண்றாங்க. திஸ் இன்டென்சிஃபைட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், அதிகப்படுத்திருச்சு. இது வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதிகப்படுத்திருச்சு. எதை அதிகப்படுத்திருச்சு அப்படின்னா the rising in Petrograd led by Bolsheviks. ஓகே, பெட்ரோகிராட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் வந்து கொடுத்திருந்தாங்க. சரியா? சோ எங்க, ரஷ்யால. ஓகே, ரஷ்யால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் 1 அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா பெட்ரோகிராட் அப்படின்னு வந்து ஒரு நேம் வந்து கொடுத்திருந்தாங்க. அது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு குரூப் ஆஃப் சிட்டி. ஓகே, பீட்டர் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிட்டி. ஓகே, ஆஃப்டர் த வேர்ல்டு வார் தான் அப்படிப்பட்ட ஒரு நேம் வந்து கொடுக்கப்படுது. ஓகே, intensify the rising in Petrograd led by Bolsheviks. The government banned Pravda and arrested all Bolsheviks. இப்போ இது வந்து இந்த Bolsheviks உடைய அராஜகத்தெல்லாம் அதிகமாக்கிடுச்சுல, உடனே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா it banned Pravda and arrested Bolsheviks. Pravdaவை வந்து என்ன பண்ணிடுறாங்க, அது ஒரு மூவ்மெண்ட். சரியா? அத வந்து பேன் பண்ணிட்டு எல்லா போல்ஷெவிக்ஸ்க்கும் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. Trotsky was also arrested. ஓகே, இவங்க எல்லாமே யாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் மக்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் மக்கள். ட்ராட்ஸ்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, சோ ஒரே வாட்டி கரெக்டா கவனிங்க. லெனின் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்காருடா அந்த ரெவல்யூஷன் பிரேக் ஆனப்போ. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, யா provincial government. ஓகே, provincial government அப்படினா என்ன அர்த்தம், ரெண்டு parallel-ஆன பாடிஸ் வந்து இருக்கு. அந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டு விதமான ஒரு parallel பாடிஸ் தான் மக்களை வந்து ஆட்சி பண்றாங்க. ஒண்ணு என்னது அப்படினா bourgeois politicians of old state Duma. துமாவுடைய ஓல்டு துமா அப்படிங்கிற ஒரு ஓல்டு ஸ்டேட் உடைய பொலிட்டீஷியன். அப்புறமா ஒர்க்கர் டெலிகேட்ஸ். ஒர்க்கர் டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த ஒர்க்கர் கவுன்சில் இல்லைன்னா சாவியட். ஒர்க்கர் கவுன்சில் அப்படின்னா சாவியட், தொழிலாளர்கள் அவங்களுடைய பிரதிநிதி, தொழிலாளர்கள் பிரதிநிதி. சரியா, அதுதான் ஒர்க்கர் டெலிகேட்ஸ். இப்போ யாரு வராங்க அப்படின்னா தோஸ் இன் துமா. துமால இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் மக்கள், துமால இருக்கக்கூடியவங்க வந்து ப்ரொவின்சியல் கவர்மெண்ட். அவங்க வந்து ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க with the consent of Soviet. Soviet கேட்டுட்டு தான் அந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அந்த சாவியட் ஆனா டாமினேட் பண்றாங்க. ரெண்டு பேருமே பாதி பாதி தானே. ஓகே, மேட் அப் ஆஃப் ஸ்டோன் ஆர் ராக்கா?
நோடா, அது வந்து ஒரு சிட்டி பேர் தான்டா. சரியா? ஓகே வாங்க. So the Soviet was dominated by Mensheviks and the minority of Bolsheviks were timid and undecided. Okay? So Mensheviks வந்து என்ன பண்றாங்க, இந்த சோவியத்தை ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப என்ன பண்றாங்க அப்படின்னா டாமினேட் பண்றாங்க. Okay, thank you so much social mom, your teaching is amazing and makes every topic understanding and easy. Thank you edits edits. Okay, yeah. அடுத்து பாருங்க, the situation changed with the arrival of Lenin. இப்போ லெனின் வந்த உடனே அந்த சிச்சுவேஷன் வந்து மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? சுவிட்சர்லாந்துல இருந்த லெனின் வந்து இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சி வந்து ஆரம்பிச்சப்போ லெனின் எங்க இருந்தாருன்னா சுவிட்சர்லாந்துல இருந்தாரு. லெனின் wanted to continue the revolution. லெனினுக்கு வந்து அந்த ரெவல்யூஷனை வந்து கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஓகே, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா பவரும் சோவியட்ஸுக்கு தான் அப்படின்றாரு. எல்லா பவரும் சோவியட்ஸுக்கு தான். devastated by the war time shortages. ஓகே, இந்த வார் டைம்ல நிறைய விஷயம் வந்து பற்றாக்குறையா வந்து ஆயிடுச்சு. எது முக்கியமா பிரெட், உணவு, நிம்மதி அண்ட் லேண்ட். சோ அத வந்து அவர் சொல்றப்போ மக்கள் எல்லாருக்குமே ஒரு எழுச்சியா இருந்துச்சு. இப்போ ரெண்டு விதமான இந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வந்து ரெண்டு விதமான ஒரு பெரிய தவறுகள் தான் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. என்னது? it postponed the decision on the demand for redistribution of land, and the other was the government decided to continue with the war. This intensified the rising in Petrograd by Bolsheviks. So இவங்க வந்து ரெண்டு விதமான தப்பு பண்ணாங்க. ஒன்னு என்னது அப்படின்னா redistribution of land, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. அடுத்து வார கண்டினியூ பண்ணாங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போல்ஷெவிக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் திமிரு ஏத்தி விட்டுருச்சு. அப்புறமா தான் கவர்மெண்ட் வந்து பிரப்தாவை பேன் பண்ணி போல்ஷெவிக்ஸ்க்கு அரெஸ்ட் பண்ணாங்க. ட்ராட்ஸ்கியும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, டேக் ஓவர் பை போல்ஷெவிக் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். இப்போ லெனின் வந்து என்ன பண்றாரு, இந்த போல்ஷெவிக் பார்ட்டியை வந்து மொத்தமா அவருடைய கைக்கு கீழே கொண்டு வராரு. அக்டோபர்ல லெனின் persuaded the Bolshevik Central Committee to decide on immediate revolution. அக்டோபர்ல லெனின் வந்து எதுக்கு பர்சுவேட் பண்றாருன்னா, எதுக்கு வந்து முக்கியமா பரிந்துரை பண்றாரு அப்படின்னா இந்த போல்ஷெவிக் சென்ட்ரல் கமிட்டியை வந்து ஒரு முக்கியமான இம்மீடியட்டா ஒரு புரட்சிக்கு வந்து ரெடி பண்றாரு. ட்ராட்ஸ்கி prepared a detailed plan. ட்ராட்ஸ்கி வந்து ஒரு டீடைலான ஒரு பிளான் வந்து போடுறாரு. On 7th நவம்பர்ல the key government building, government உடைய கீனா முக்கிய பில்டிங், முக்கியமான பில்டிங், including the Winter Palace, the Prime Minister headquarters were seized by armed factory workers and revolutionary troops. என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்டோட பில்டிங் தான், கவர்மெண்டோட பில்டிங், அப்புறமா வின்டர் பேலஸ், பிரைம் மினிஸ்டரோட ஹெட்குவார்ட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சீஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நிறுத்தப்பட்டுறாங்க. சரியா? எல்லாத்தையுமே மொத்தமா கைப்பற்றாங்க, சீஸ் பண்ணிடுறாங்க. On 8th November 1917, a new communist government was in office in Russia. Okay, 8th November 1917 ஒரு புதுசா ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து ரஷ்யால கொண்டு வராங்க. அதோடைய its head this time was Lenin. அதோடைய ஹெட் இப்ப யாரு? லெனின் தான். The Bolshevik party was renamed as Russian Communist Party. இப்போ அந்த பால்ஷெவிக் பார்ட்டி வந்து என்னன்னு பேர் மாத்திடுறாங்க, ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பேர் மாத்திடுறாங்க. ஓகே, சோ அதோட முடிஞ்சது அந்த क्वेश्चन. இப்போ estimate the work done by League of Nations, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. கடைசி क्वेश्चन முடிச்சிடலாமா? நம்ம லாஸ்ட் क्वेश्चन டா, நல்லபடியா முடிச்சிடலாமா? சூப்பர். The league was called in to settle a number of disputes between 1920 and 1925. 1920க்கும் 1925க்கும் நடந்த ஒரு வெயிட் பண்ணீங்கன்னா PDF வாங்கிட்டு போயிடலாம். 1920க்கும் 1925க்கும் நடுவுல நம்பர் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், நிறைய தகராறுகளை லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா தடுத்துச்சு.
the league was successful in 3 issues. 3 இஷ்யூல லீக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 1920ல டிஸ்பியூட்னாலே ஒரு சண்டைடா அரவுஸ் பிட்வீன் ஃபின்லாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் ஃபின்லாந்துக்கும் ஒரு சண்டை. என்ன சண்டை? ஓவர் தி சாவரினிட்டி ஆஃப் ஆலண்ட் ஐலாண்ட். ஆலண்ட் ஐலாண்ட் என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் யோகேஷ் தெரியுது. யோகேஷ் என்ன மார்க்டா 12th? What is your mark in 12th standard? Okay, so ஆலண்ட் ஐலாண்ட் வந்து என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து சண்டை போடுறாங்க. யாரும் ஃபின்லாண்டும் ஸ்வீடனும். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ the league ruled that the island should go to Finland. ஓகேங்க, அந்த ஆலண்ட் ஐலாண்ட வந்து ஃபின்லாண்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. 569 அமுச்சு விடுங்க, ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க, சரியா? ஓகே, அந்த ஐலாண்ட் வந்து ஃபின்லாண்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கெமிஸ்ட்ரியில 98 மாஸ்டா. In the following year, the league was asked to settle the frontier between Poland and Germany in the Upper Silesia, which was successfully resolved by league. இப்போ யாருக்கும் சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, settle the frontier. Frontier அப்படின்னா border தகராறு. Frontier அப்படின்னா என்னது? border தகராறு. யாருக்கும் border தகராறு? போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் border தகராறு நடக்குது. which was settled and resolved by league. அதையும் வந்து லீக் வந்து சரி பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கும் சண்டை? ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் என்ன சண்டை? ஆலண்ட் ஐலாண்டு எனக்குன்னு சண்டை, டிஸ்பியூட். அடுத்த சண்டை யாருக்கு? போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும். என்ன சண்டை? ஃப்ரான்டியர் தகராறு, which is border தகராறு. எங்க? அப்பர் செலிஷியா எந்துன்னு சண்டை. அதையும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் சரி பண்ணிடுது. ஓகேவா? சோ இது ரெண்டு வந்து முக்கியமான பாயிண்ட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குடா, இது மிஸ் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. I'll just take the book. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு 3 issuesல. கிரீஸ் அண்ட் பல்கேரியா. ஆமா, ஒரே நிமிஷம், அடுத்தது மட்டும் காட்டிடுறேன் உங்ககிட்ட. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. Yeah. Okay, so இப்போ எல்லாருக்குமே போர்டு தெரியுது இல்லையா? You can see the board, right? No, ரெண்டே பாயிண்ட் தான், அதோட கிளாஸ் முடியுது, சரியா? அது மட்டும் இங்க மிஸ் ஆயிடுச்சு, somehow it got missed. Okay, when the dispute arose between Greece and Bulgaria, கிரீஸுக்கும் பல்கேரியாக்கும் ஒரு சண்டை நடக்குது. அப்போ கிரீஸ் இன்வேடட் பல்கேரியாக்குள்ள கிரீஸ் பூந்ததப்போ அந்த லீக் ஆர்டர்டா சீஸ் ஃபயர் அப்படின்னா யாரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சீஸ் ஃபயர் அப்படின்னா யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, இதுக்கு மேல போர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து சொல்லிடுறாங்க கிரீஸுக்கும் பல்கேரியாக்கும் நடுவுல. இது 3 விஷயம் முக்கியமா. The league had been successful in signing the Locarno Treaty. லீக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லொகார்னோ ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுது. அதுபடி by which Germany, France, Belgium, Great Britain and Italy mutually guaranteed peace in Western Europe. Western Europeல ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இவங்கெல்லாம் நாங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வந்து பண்றாங்க. The main reason for the failure of league was, அது வேண்டாம், இந்த பாயிண்ட் வேண்டாம், 6th பாயிண்ட்டும் வேண்டாம். ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வேண்டாம், அது ஒரு தனி क्वेश्चन. ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி क्वेश्चन. ஓகே, டன். தனியா நம்ம அது ஆல்ரெடி படிச்சோம், அதெல்லாம் வேண்டாம்.
5 பாயிண்ட் வரைக்கும் படிங்க போரும். ஓகே, this 5th பாயிண்ட் வரைக்கும் இருந்தாலே போரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து செட்டில் பண்ணிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் தான் வந்து ஸ்வீடனுக்கும் பின்லாந்துக்கும் நடுவில் சண்டை, ஆலாண்ட் ஐலாண்ட் எந்துதான் அப்படின்னு. சோ பின்லாந்துக்கு தூக்கி கொடுத்துருச்சு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் இந்த அப்பர் செலிஷியால பார்டர் தகராறு, அதுதான் இந்த ஃப்ரான்டியர். ஓகே, சோ அதையும் சரி பண்ணிடுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் சண்டை, அப்போ சீஸ் ஃபயர் போடுறாங்க. சோ தட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சண்டை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? I'll give you the PDF. யாருக்கெல்லாம் PDF வேணுமோ நான் இப்ப PDF தரேன். சாப்டர் 1 உடைய நோட்ஸ் அந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும் இருக்காது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, யா I have given you the notes பா. நோட்ஸ் உடைய லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் டெல் கரெக்ட் ஆர்டரா? என்ன ஆர்டர்டா? அதான் அந்த பாயிண்ட்ஸ் நான் ஒரு ஆர்டர் பாயிண்ட்ஸ்னால அதுவே போடும். ஓகே, டன். சரி, நான் இப்ப லைவ் வந்து எண்ட் பண்றேன். யாரெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களோ உங்க பேரை போட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு உங்க நேமை போட்டு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ பிடிஎஃப் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு லைன் பை லைன் வேணுமா, கொஸ்டின் ஆன்சர் வேணுமா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. சரியா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகேடா, சூப்பர். லைன் பை லைன் வேணுமா இல்லனா புக் பேக் ஆன்சர் வேணுமா அப்படிங்கறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस. Thank you so much. டாடா பை பை. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்க பேரை போட்டு. ஓகே.